எட்டு கட்டுறியா? ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ரொட்டேட்டர் ஒரு 1 மணி நேரம் இருக்குது, ஒரு தோப்பு. ஸோ அதுதான் ஓட்ட போகலான்னு. ஒரு ஆள் கழட்டுங்க, ஒரு ஆள் தண்ணி போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் தொடங்க. எல்லாம் புள்ளியாக உளுந்து கிடக்குது பாருங்க. அவன் கழட்டு, நீ தொடர கோகுல். சந்தோஷ், நீ தொடச்சி விடு. ஹைட்ரோலிக் நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க. தூக்கணும் வாட்டி அப்படியே இறங்குது. இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட்டு. அது கம்பெனிக்காரர் கேட்டால் இதை இப்போ வரேன், அப்போ வரேன், அப்போ வரேன், இப்போ வரேன்னு இன்னும் டிபால்ட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்த பாட்டை காணோம். எங்கடா பேனரு? பாரு மேலே பாரு, புள்ளியா எல்லாம். இது என்ன தெரியுமா, இந்த சூளம் அம்மனா இருக்குது. போகுதா? சூளம் எச்சல் இல்லை, ஆயில். என்னடா எத்தனை ஐட்டம் ஒரு ஐட்டம் கழட்டுனா எந்த பாக்ஸ் போட்டு எதை கழட்டினோம்னு இன்னும் தெரியல. 2 பேர் வேற, டிராக்டர் டிரைவர்ஸ் வேற. 30 29 ஆகும் கொண்டா, சுகரா இருக்கும். டிஷர்ட்லாம் கலக்குதப்பா. நாய் மாதிரி கரணத்தால் கொஞ்சம் முடி முடிச்சுக்கிச்சே. ஃபஸ்ட்டு பாக்ஸை போட்டு பார்க்கணும், அப்புறமேட்டு தான் லாடில் போடணும். ஆக மொத்தம் நான் சொல்லி தான் நீ எடுத்து தருவ. உங்களுக்கு இன்னும் என்னன்னு தெரியல. அது லாக்கில் தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்கும். சும்மா டைட் வச்சுக்கிறடா கோகுல. போகுதெல்லாம் ஓகே நண்பா. இது மாதிரி வந்து ஏதாவது புள்ளியாக இருந்தால் பெருந்துணி தொடச்சி போகலன்னா உடனே கொஞ்சம் தண்ணியை தொடச்சிங்கன்னா எல்லாம் க்ளீனாக போயிடும். அதை விட்டுட்டு வெறுங்காயை போட்டுட்டு வறுகடின்னு தேய்ச்சோம்னா பெயிண்ட் எல்லாம் கோடு விழுந்து போயிடும், தேஞ்சு போய்விடும். பார் கிரீஸ் அடிச்சுவிட்டு எங்கேதா பார் கோகுல் பார். இதா இது யார் பார்த்து வெல்றா? நீ தானே எடுத்தாங்க டயர் லாக்கு. உங்கள் காலிலே மேய்ச்சிக்கும். தேய்ச்சிலேருந்து ஒழுந்து போச்சா? அழுத்தி விட்றா, அப்படி அழுத்துறாதுல அழுத்துறா. இவ்வளோ ஆகி போச்சு. இப்படி வச்சு அவ்வளோதான். அது இனிமேல் டயரில் ஓட்டிக்கும் போ. இல்லை நினச்சா பக்கம் கிரீஸாவே அடித்து ஒழுக்கி வச்சிடுறது. கேட்டால் நான் இல்லைங்கிறது. இங்கே என்னத்திர பார்க்குற? எல்லாம் கிணறு நம்மனா என்ன பண்ணுறது, அப்புறம் வேஸ்ட்டு தான் ஆகும். எப்படியா மீனை கொண்டு போய் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஓ நைட்டு தான் போகணும். வேற ஆள் ஒரு 1/2 கிலோ அமுத்திட்டான். 200 ரூபா ஆள். ஆள் எவ்வளோ 1/2 கிலோ? 400 ரூபாயா? எப்படி 1/2 கிலோ 200 ரூபா. சுத்தம் பண்ணால் 1/2 கிலோ கேரண்டி. ஒரு பிடிச்சி விடுவோம் நைட்டு போயிட்டு. ஓ எதா இருந்தாலும் வேற ஆள் கிடைக்கிறதே போயிடுச்சு. பங்குக்கு போயிட்டான். உனக்கு கிடைச்சதே போயிடுச்சான். தேய் போலாம். ஆமா, வண்டியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போயிட மாட்டேதுரா. வராருப்பா. ஸ்ப்ளெண்டர் பாண்டி வராருப்பா. ஸ்ப்ளெண்டர் பாண்டி வராரு. 4 நாளாக காலேஜ் போயிட்டு இப்போ தான் ப்ரோ வராரு. இது காலகட்டத்தில் மீன் பிடிச்சி உட்காந்துக்குது. அது நீ பண்ண வேலை தான் பொழப்புக்கு எடுத்துப்பிட்டியான். காலையில் வண்டிக்கு நேரமாக வந்திருப்பானா. நீ தான் மீனுக்குதுன்னு சொல்லி டைம் ஆகி போச்சான். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு தானே இன்னைக்கு? மீன் பிடிச்சா அப்படி மீன் குழம்பு வைக்கிறேன். அப்படிதான் பண்ணுவேன், வரைய மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங்கிறது தான் முக்கியம். சோறு தான் முக்கியம்.
ம் ஐயோ காலேஜ் ஸ்டூடெண்ட் கையில் டஸ்ட்டு பட்டுருச்சு. இந்த பெட்டை அடித்து கண்ணை காலி போட்டு விடுவீங்கடா. அது நான் தான் பண்ணணும், நீங்களாம் பண்ண மாட்டீங்க, யாரும் ஐடியா சொல்ல மாட்டீங்க. சொல்லு. வேலை முடிஞ்சது. பக்கத்துக்கு 3 போல்ட் இருக்குது, கழட்டி 5 பொருளா வேலை முடிஞ்சது. அது எதுக்கு போட்டு பெட்டே மாட்டது தேவை, அது என்னத்துக்கு பெட்டை மாட்டிக்கிட்டு. ஏப்பா நம்ம கோகுல் வண்டி மாதிரி ஒரு RX வேற சவுண்டு ஓவரா போடுதுப்பா. அதுக்கு மேல இல்ல ரொட்டேட்டர் ஓட்டுது உங்களுக்கு. டக்குன்னு ஓட்டு. ஒரு ஜாண்டியர் கொண்டாந்து ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கலாம்டா மாப்பிள்ள, நிறைய பேர் கேட்குறாங்க. வச்சேந்து கொடுத்து என்ன பண்ணுறது, சைட்டில் ஓட்டுனா தானே பரவாயில்ல. இருந்தாலும் மாப்பிள்ளை எடுக்கிற மாதிரி வருமா, ஓட்டுற மாதிரி. நீங்க ஓட்டினா 10 நிமிஷத்துக்கு மேல ஓட்ட மாட்டீங்க. சரி வா சீக்கிரம் வா. போட்டு எடுத்து போய் வைடா. கழட்டி எங்கே போட்ட? அது ஒரு போல்ட் நெட்டு 200 ரூபா வருது, ஒரிஜினல் ஐட்டம். அது எடுத்து போடு. நான் கழட்டினவன் நீ, நான் என்னத்துக்கு பார்க்குறாத? தொலைங்க சீக்கிரம். கழட்டி கண்ட பக்கம் போட்டுறது, நெட்டை காண ஆட்டு குடிக்கணும். நான் பார்த்தேன், எங்கடா வச்சிருப்பேன். நான் எடுத்து டவுசர்ல போட்டுக்கிட்டேன். அவன் பெருச்சலி தொட்டு பார்க்கலான்னு குறி வச்சிருக்கிறான். கையில அழுக்கிரிஞ்சு தொடங்கி போனேன். ஏன் நீங்க வேற வண்டியை நியூட்ரல் பண்ணி தள்ளி விட்டு பார்க்கலாம். வண்டி ஓட்டுறீங்க. போல்ட் என்ன பட்டனுக்குள்ளேயே போய் பூந்துக்குச்சு. ஏன்னாடே அவன் தள்ளிட்டோம், நீ குமிஞ்சு பாரு அடியில். நீ என்ன பண்ணுற? நீ ஸ்டேரிங் திருப்புறியா? எடுத்து போடுங்கடா போகலாம். ஏய் சுஜித்து போடுறதெல்லாம் எக்ஸ்போர்ட்டு, உனக்கு தெரியாது. எப்படி சுஜித்து? ஆமாம் தானே. ஆமாம், அவர் 6 வருஷம், நீ இப்போ தான் 1 வருஷமாக போடுற வண்டியில். வண்டியை ஓயிடுச்சு ஊருக்கு. ஓகே, நம்ம அந்த சென்சிங் லிவரை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்குறீங்கள. இது எதுக்கு 2 வாட்டை கொடுத்துருக்குறான்? எது எடுத்து 1 வருஷம் கழிச்சு கேளுங்க மாமா. இதில் மகேந்திராவை பொறுத்தவரையில் 2 வருஷம் கொடுத்துருப்பான். இதே ஜாண்டியர் சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-5 வாட்டி பக்கமாக கொடுத்துருப்பான். அது எத்தனை வாட்டம் தான் அக்யூரேட்டாக தெரில. அந்த ஜாண்டியரு சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து தனியாக வந்து லொட்டேட்டருக்கு பெட், லோ சென்சிங் பெட்டு போட தேவையில்ல. இதில் ஹோல்ஸ் போட்டு போட தேவையில்ல. ஆனால் மகேந்திராவில் கம்பல்சரி போடணும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ சென்சிங் மேலே இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டெப்த்து பிடிச்சி ஓடும். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக லோடு பிடிச்சின்னா கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு கீழே போகுமோ அந்த அளவுக்கு லோ சென்சிங். ஒவ்வொரு வண்டியிலும் ஆப்போசிட்டில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த லாடை வச்சு கண்ணுக்கு போட்டுக்கலாம். லாடு எங்கே கீழே எந்த பக்கம் போட்டுக்கிறாங்களோ இதே மேலே போட்டிருந்தா ஹை சென்சிங்கு. இந்த லாடு கீழே வந்துருந்தா கீழே ஓட்டா ஹை சென்சிங். இப்படி வச்சு தான் மெச்சர் பண்ணேன் நான். ஜாண்டியர் லோ சென்சிங் இருக்கிறதுல இதுதான் ஹை சென்சிங். லைட்டாக கலப்பை ஜர்க் ஆகும்னா, லைட்டாக லிவர் ஆட்டினா இதில் வேலை செய்யும். இதில் கொஞ்சம் டைட்டாக வேலை செய்யும். தெரியாம போட்டுருந்தியா? எனக்கு இதெல்லாம் தெரியும். அந்த வண்டியில் நோவால வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அது ரொட்டேட்டருக்கு அதில் போடவே கூடாது. இப்போ ரொட்டேட்டர் போட்டோன்னு வச்சுக்கா, இது எடு கையை தூக்க, இப்போ குத்து. இப்போ நீ கையை குத்துறதுக்கு இப்படி ஆடுதா? இதே ரொட்டேட்டர் வந்து கல் அடிச்சதுன்னா இன்னும் நல்லா ஜர்க் ஆகும், இன்னும் அழுத்தம். அப்போ வந்து இதில் 2 ஸ்ப்ரிங் இருக்கும், இதுலேயும். ஆமாம், இதை எந்திரிச்சு ஆடும். அப்புறமேட்டு இங்கே உள்ளே வந்து சும்மா ஒரு சின்ன 10 சைஸ் போல்ட்டு தான் உள்ளே போட்டிருப்பான். ரொட்டேட்டர் ஓவராக ஜர்க்காகி குத்தும் போது என்ன பண்ணுமோ அந்த 10 சைஸ் போல்ட் உள்ளே கட்டாகி போயிடும்.
ஹைட்ரோலிக் பிரிட்ஜ் தான் ஆகணும். அது கட்டாயி போயிட்டா நமக்கு அப்போ தெரியாது. எப்போ அதை கண்டுபிடிப்பேன்? சென்சிங் ஒர்க் ஆகல அப்பதான் கலப்பை ஓட்டும் போது வந்து கலப்பையை போட்டீங்கன்னா அப்படியே புள்ள மண்ணுக்குள்ளே பூந்துக்கும், தூக்குனா மண்ணை விட்டு மேலே வந்துடும். அப்புறமேட்டு தான் ஹைட்ரோலிக் உள்ள கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னு சொல்கிறது. இப்படி போட்டு பண்ணிட்டா இது எங்கே குத்தினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வலிக்காது இருக்கும் ரொட்டேட்டர் ஓட்டும் போது. அதுக்கு தான் இங்கே தூக்கி போடுவாங்க மையந்திராவிலலாம். சரி, நான் ஒரு இன்னும் வேறு என்னென்ன கம்பெனியில் இப்படி ஆல்ட்ரு பண்ணி போடுறாங்கன்னு தெரியல. நோவாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வரும் சென்சிங்க. அது வந்து ஹைட்ரோலிக் மெத்தடு வேறு. இப்படி இருந்து கீழே இருந்து மேலே வர மாதிரி. அது எனக்கு தெரியும். அது வந்து கீழே தானே ஐ சென்சிங், மேலே லோ சென்சிங். ஆமாம், அதில் இல்லை மேலே ஐ சென்சிங், மேலே லோ சென்சிங்கு, ஐ சென்சிங்கு கீழே கீழே லோ சென்சிங். அது ஏன்னா கீழே இருந்து பெட்டு போகுது. இது வந்து இப்போ வர நோவா சீரிஸ்லாம் இப்படி தான் விட்டுட்டோம். லேட்டஸ்ட் டைப்லாம் ஒரு வருஷம் கூட ஆகல ப்ரோ. அதுங்காட்டி பாருங்க பல்பெல்லாம் உள்ள பாருங்க நல்லா எரியுது அப்படின்னு வாய்க்கிலேயே சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ எல்லாம் உள்ள அதுங்காட்டியும் உள்ள கிளாஸை பாடுறா பேப்பர் கிழிஞ்சு போச்சு. ஆமாம், நைட்டு போட்டாடா வேலை செய்கிற. நைட்டில் மட்டும் தான். ஆமாம், நைட்டு ஓட்டுறா தெரியும். ஆமாம் நம்ம சுஜித் ஏறி உக்காந்தா தான் வண்டிக்கே ஒரு மரியாதை. பாத்தியா ஸ்பீடு பிரேக் போட்டிருக்கிறோம். எல்லாம் ஓவர் ஸ்பீடா வரீங்க அதனால. ஓடுங்க 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 ஓடுங்க. அந்தான ஒருத்தம் போவாங்க, இந்தான ஒருத்தம் போவாங்க, நடுவில் ஒருத்தம் போவாங்க. ஓகே, நம்ம நோட்டில் வாங்க எப்படி அப்படியே டைரக்ட் கனெக்ட் பண்ணியிருக்குது. கட்டியாச்சா? ரெண்டு பேரும் ஒரு செகண்டில் மாட்டுறதில்ல. ரெண்டு பேரும் வாய் மட்டும் எவ்வளோக்கு பேசுகிறீங்க. ஆ லைட்டாக தூக்கில. ஆ இல்லை ஆ இறக்க லெவரா இருக்க. ஆ ஆமாம், நம்ம சுஜித்தெல்லாம் பால் குடிக்கிற ஆள். மேலே ஓட்ட பெருசாக இருந்தால் அதில் சொரிக்கலாம். பெருசாக இருக்கு தோணுது. ஆ அப்போ மேலே சொரிப்பு. பணம்டா பணம். அப்படியே நெருத்து இருக்குதாடா. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. இவனுங்க வச்சு உக்காந்துக்கிறனாலாம் இறங்கல, வண்டி ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். ஆடாதீங்கன்னா இருக்குடா, தெரியுதா சவுண்டு? ஹைட்ரோலிக் இறங்குறது அப்படியே மைனூர்ட்டா ஒரு 5 நிமிஷத்தில் கீழே போயிருமாடா. 1.5 நிமிஷத்தில் ஹைட்ரோலிக் கீழே இறங்கிடுது. டேய் சதூர் கம்முன்றடா, கேட்கட்டும் சவுண்டு கேட்கட்டும். இதில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ லாஸ்ட் இப்போ ஒரு மாதமாக வருது. நாங்களும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னும் வராங்க இன்னும் வந்து கம்ப்ளைண்ட் இன்னும் அரெஸ்ட் பண்ணல நண்பா. அப்படியே மைனூர்ட்டா இறங்குது பட 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 படன்னு. அது உள்ள வால்வு வந்து கரெக்டாக சீட்டிங்கில் உட்காரல, நவுந்துக்கு சாட்டுக்குது. அவத்துல காலுக்கிட்ட இந்த ஓஸ் மாத்திரம்லாம் அன்றைக்கி அவத்துல இருக்கும். அதனால் இது ஒன்று, அப்புறம் நோட்டல் லைட் வேலை செய்யலை. இது 2 கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் என்றைக்கு வந்து இதை அரெஸ்ட் பண்ணி கொடுப்பான்னு தெரில ப்ரோ. வரும் ஒரு 2 நிமிஷத்தில் இறங்கிரும். டொமோட்டோலையா? ஏய் பைக் ஓட்டணும். ஏய் நீ வண்டியில் போ.
போலாம். ஒரு சைடு கூட இது பறக்குறாரா பாவம், இன்னும் வேகத்தில் போறாரு. இருக்கிறதுல நம்ம இடம் தாண்டா நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. டீசல்லாம் இங்கே காலியாயிருமா? எடுத்தால் ஃபுல் ஆர்பிஎம் தான். ஒரு 1500 ஆர்பிஎம், 1500 600 ஆர்பிஎம்லாம் போகக்கூடாது. எடுத்தால் ஏர் நின்றுக்கணும் எக்ஸலேட்டர் மேலே. போதும் போதும். இதே தான் டீசல், ஊருப்பட்ட டீசல் போவோம். ஃபுல் ஆர்பிஎம் இழுத்துக்கிட்டு போனால், குறைச்சி போனால் எப்படி இருக்கும்? கடைசி வரலாம் இந்த கிரீஸ் அடிக்கவே இல்லை. ஜாயிண்ட்டுக்கும் அடிக்கல, எதுக்கும் அடிக்கல. 10 ஐட்டம் சொன்னால் கூட அது எவனுக்கும் ஏற மாட்டேங்குது. ஏப்பா இதே சாமி. ஏன் இந்த இடத்துல வேகமாக வர்றத? அங்கே அவ்வளோட்டே வந்தார் சந்தோஷ். ரொம்ப மல்ல கடிக்கிறாரு. அவரு லவ் பண்ணுறாரா? எல்லாம் ஆளு கொண்டு வச்சுக்காங்கடா. அதான் எங்கே போய் முடிய போதோ தெரியல. என்ன ஆளை விட்டுறேன், நான் யாருன்னு கேட்டு போடுவேன். எனக்கு இது உள்ள இழுத்து விட்டீங்கன்னா லைட் வேற. கிளைமேட் அருமையாக இருக்குது. இன்னைக்கு மழை வந்துருமா என்னன்னு தெரியல. ஓப்பன்லேயே இருக்குப்பா கேட்டு. உள்ளே போலாமா? அப்பா போதனை மேலே இருந்து ஓடிட்டு வரணுமா? மேலே போலாமா? வேலியெல்லாம் பக்காவாக இருக்குடா. இதெல்லாம் ஓட்டலையா? இதுல இருந்தா ஓகே நண்பா. நம்ம ஓட்டுறது இன்னைக்கு இந்த தோப்பு தான். வேறு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பூண்டே எல்லாம் சுத்தமாக இருக்குது. மொழு இருக்குது. நம்ம கோவில் தான் நிறுத்த ஓட்ட போகிறாரு. இப்படி சொல்கிற கோவில் ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரா? கோவில் ஓட்டான் ஆட்டிக்கிட்டான். ஏன்னா ஜேசிபி ட்ரிப் கொடுக்கணும் இருக்குது. ஜேசிபி ட்ராக்டரா? ஓ மறந்துதான் இருப்பாங்கடா. அதனாட்டி நம்ம சுஜித் அவர்கள் சைட்டில் எது ஓட்டணும் என்ன ஓட்டணும்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கோகுல நம்மளை நோக்கி வருது? சூப்பராக இருக்குது. நம்ம சுஜித் ஓட்டுற ஸ்டைல் தான்.
36 பிளேடுக்கு வண்டி அனத்தாத லோடு பிடிக்காத ஓடுது. 42 பிளேடு போட்டால் வண்டி பீக்கிங்க தான் அன்னைக்கு. கொஞ்சம் ஹெவி லோடெலாம் அப்படி தான் பண்ணுமாம் ப்ரோ. நம்ம கோகுல் சொல்கிறான். ஓகே நண்பா. ஒரு நிறையா நண்பர்கள் வந்து வீடியோவில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நீங்களும் வந்து லைட்டு கலர் கலராக லைட்டு வைங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. இந்த லைட்டு வைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அதெல்லாம் வச்சா மெயின்டைன் பண்ணோம். ஒரு வருஷத்தில் எத்தனை ஐட்டம் அது பல்பு போயிடும். அடிக்கடிக்கு பல்பு போவோம். அது ஏன்னா இன்றைக்கி 1 ரூபா 2 ரூபாயா பார்க்குறதுக்கு வச்ச ஒரு 10 நாளைக்கு கலர்ஃபுல்லாக சிங்கின்னு எரியும். அப்புறமேட்டு தென்னை மட்டை அடித்தாலும் எது அடித்தாலும் திரும்பியும் பீஸ் போயிடும். திரும்பியும் மாற்றணும். அதெல்லாம் நைட்டு ஓட்டம் அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு வேணால் லைட்டு அது இது வச்சு ஓட்டினா சரியாக இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது நண்பா. இதை ரிவேர்ஸ் எடுத்துருக்கலாம். போயிட்டான். ஓ பைப் இருக்குதாண்டா பாருதா. பைப் இருக்குதுன்னு அவன் தான் தெரியல. பாரு என்ன வண்டி ஓட்டுறான் போ. என்ன தேர்டில் ஓட்டிட்டு இருக்கிறான் நாட்டுக்குது. தேர்டில் ஓட்டுறான். தேர்டு கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஓகே நண்பா. இப்போ ஓடுற கியர் பார்த்துட்டிங்கன்னா தேடலாம் 1500 RPM ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு 2000 கியர் மாற்றிக்கிட்டாரு. நீ ஓட்டு விடி. நாங்கள் கூட பையன் சீக்கிரம் ஓட்டிகிட்டு போகுதாட்டுக்குது அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு வேலை இன்னைக்கு 2 பேர்த்துக்கும்? சொல்லு என்ன வந்தா பாருங்க ப்ரோ. நம்ம கோகுல் வந்து பில்லு இல்லாத சொட்டையாக இருந்தால் வேணால் ஓட்டு வரான். பில்லு முளைச்சிக்கிச்சின்னா ஓட்ட மாட்டாரான். அப்படியா? நீங்களே யோசனை பண்ணிக்காங்க என்ன சொல்ல வரான்னு. நம்ம சுற்றிட்டு என்ன தூங்கி எழுந்திருக்க மாதிரியே இருக்கிறானே. சந்தோஷம் தான் ஏறதுலேயே இருக்கிறாரு. அவன் சிரிப்பு மட்டும் எங்கேருந்து கற்றுக்கிட்டானா தெரில. அவர் வித்த காட்டுறாருப்பா. ஓகே நண்பா. நம்ம கோகுலுக்கு மட்டும் பில்லு இல்லாத காடை எங்கேயாச்சும் காட்டுங்க ஓட்டுறதுக்கு. ஓட்டு ஓட்டு போய் மானம் வேற இன்னும் 1 மணி நேரத்தில் மழை வந்துட மாட்டேங்குது. அது சும்மா படப்படன்னு வந்துட்டு நின்றுச்சு. இதெல்லாம் காலையில் வந்த மழையா? முப்பத்தாறு பிளேடு அருமையாக போகுது. அப்புறம் இன்னொரு நண்பர்கள் கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா, என்னடா ப்ரோ 50 HP 45 HP 42 பிளேடு ரொட்டேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அது புது வண்டியில் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் புது வண்டியில் எந்த பிரச்சனையும் வராது. 45 HP 42 பிளேடு அமோகமாக இழுக்கும். இல்லைலாம் சொல்லலை. லைஃப்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே தான் இருக்குது இடிச்சம்மே. அது சீக்கிரம் வந்து கண்டாகி போயிடும் ப்ரோ. அதனால் வந்து 42 பிளேடு யூஸ் பண்ணோம்னா மினிமம் இது மாதிரி ஒரு 50 HP வண்டியை கேட்டகரியில் சூஸ் பண்ணிங்க. இதே நல்லா லோடு பிடிச்சதுன்னா வண்டி சங்கும். அதனால் வந்து 42லாம் யூஸ் பண்ணோமா ஒரு 55 கேட்டகரி வண்டியாக இருந்தால் அருமையாக இருக்கும். எவ்வளோ அடி அடிச்சினாலும் சக்கடி அடிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. தெரிஞ்சுக்கடா கோகுல. ஸ்பீக்கரில் யூஸ் ஆகலாம் வண்டி போட்டால் எப்படி? கோகுல் வந்து முதல்ல இப்போ ஒன்று எடுக்கலான்னு ஆசையில் இருக்கிறாராம். டியூக்கு தான் எடுக்கணும்னு ஆசையில் இருக்கிறாராம். கோகுலுக்கு டியூக்கு எப்படி இருக்கும் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குமா மாசாக இருக்குமா எப்படின்னு கேட்டுங்க. அங்கே ஒருத்தவன் அந்த தென்னை மாட்டையில் எதுக்கு தான் தலை இத்தனை ஜீவரானா தெரில. நம்ம சுஜித்தை தலையே ஜீவன் ஜீவராரு. ஏறுங்க ஏறுங்க.
பிடிச்சி கட்டி போட்டேன் இந்த எண்ணெய் மரத்தில். ஓட்டு நான் இடத்துக்கு வாங்கிக்கிறேன். கேஸ் வந்து மீட்டிங்கு அட்டன் பண்ணுறாராம் ஜாப்புக்கெலாம் இல்லை. 1.5 லட்ச ரூபா சேலரியாம். பார்த்துக்காங்க ப்ரோ. காலேஜ் முடித்த உடனே அடுத்து ஜாப்பில் தான் எட்டி குதிக்க போகிறாரு. நம்மெல்லாம் மறந்துடுவாருன்னு நினைக்கிறேன். சரி போ, என்ஜாய் பண்ணு. எங்கள் துபாயில் வேலையா இல்லை அமெரிக்கா? அதெல்லாம் தேவையில்லை. ஓகே நண்பா, அந்த கோவில் தான் வாங்கி ஓட்டுறான். அனந்தோப்புக்குள்ளே நான் எங்கே நான் ஓட்டுறது, என்னெல்லாம் ஓட்ட முடியாது அப்படி இப்படின்னா. அப்புறமேட்டு மொல்லக்குது விஜித்து அதுக்காண்டி நான் ஒரு மீட்டிங்கடா அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டான். அதனால் ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. மற்றபடிக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கெலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எடுக்கிறனா துணிஞ்சு எடுங்க, ஓகேவா? நான் வந்து புஷ் பண்ண கிடையாது, இந்த வண்டி தான் எடுங்கன்னு. எந்த வண்டி எடுத்தாலும் சரி ஒரு 45 HP to 50 HP எடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ஓகேவா? என்ன அந்த தென்னை மரம் தோப்பெல்லாம் ஓட்டும் போது வந்து கொஞ்சம் பார்த்து கேரக்டராக ஓட்டணும். பின்னாடி ஒரு இடி இடித்தா கூட தப்பு இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பானட்லாம் வந்து மட்டையில் பானட்லாம் தென்னை மரத்தில் மாட்டிருச்சு, லைட்டாக உள்ளே ஒடுக்கி போச்சுன்னா கூட திரும்பியும் பழைய மடி எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாயிடும், ஓகேவா? அதனால் வந்து எக்காரணம் கொண்டும் பானட்டை மட்டும் டச் பண்ணி விடாதீங்க, அந்த வண்டியோட மதிப்பே போயிடும். ஆமாம், ரேட்டும் போயிடும், ரீவேல்யூக்கும் சுத்தமாக டவுன் ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி இடைஞ்சலான காடெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் நல்ல டிரைவராக வச்சு ஓட்டிக்காங்க. அரையும் குறையமாக ஓட்டுவான் டிரைவரில் அதை வச்சுட்டு விட்டேன் அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பெரிய இதாயிரும். அதில் வண்டியோட மார்க்கெட்டே போயிடும். இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் இடிச்சுப்பிட்டிங்கன்னா அது ஈஸியாக பெண்டே எடுக்க முடியாது. அதை அப்படியே அசம்பிளாக திரும்பி புதுசு மாற்றினீங்கன்னா தான் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எங்கள் அனுபவத்தில் நாங்கள் இதுவரையிலும் எந்த வண்டியுமே டச் பண்ணதில்லை. ஆனால் எத்தனையோ வண்டி பார்த்துருக்குறேன், எல்லாம் முன்னாடி குத்தி ஒடுங்கி நாசமாக இருக்கும். என்ன கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினா என்ன பேர் போகுது, செத்த மாதிரி ஒரு அவசரத்தில் போய் அதே மாதிரி லோடிங் ஓட்டினா வந்து குறைஞ்சி ஒரு 10 அடி டிஃப்ரெண்ட்டில் ஓட்டுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப்டி. பாட்டி வேறு என்னமோ மரம் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகே நண்பா, இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா ப்ரோ எவ்வளோ பூண்டு, இதெல்லாம் தேங்காய் விழுந்தா கூட தெரியாது. தேங்காய் வெட்டுறீங்க வரவே மாட்டேங்கிறாங்களாம், ஏதோ பாம்பு பூச்சி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஓட்டினா தான் ஓட்ட முடியல. இதை வருஷம் ஒரு ஐட்டம் நான் ஓட்டி கொடுப்போம்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் இவ்வளோ பில்லாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். சரி நான் கூப்பிட்றேண்ணா. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, போய் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வாடா, ஆளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிகிட்டு போயிடலான்னு அப்புறம் சுஜித்தையும் சந்தோஷத்தையும் அனுப்பிவிட்டேன் நண்பா. அவங்க போய் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருக்கிறானுங்க. கோகுல் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஓட்டிகிட்டு அப்புறம் போய் பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வரமா பார்க்கலாம் எப்படி ஓட்டு. என்ன தான் இருந்தாலும் பெரிய வண்டியில் ஓட்டிட்டு சின்ன வண்டியில் ஓட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஏன்னா அதில் செட் இருக்குது. அதனால் சுஜித்து அந்த வண்டி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன்னு வச்சுக்காங்களேன். அப்புறமேட்டு ஒரு நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ டர்போ வண்டியில் வந்து டர்போ எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க. டர்போவெலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது ப்ரோ. அதோட மெயின்டெனன்ஸ் என்ன, நீங்கள் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் ப்ராப்பராக 400 மணி நேரமா 250 மணி நேரம் 300 மணி நேரமா அது என்ன வண்டி கொடுக்குறானோ, அது நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி
அந்த வண்டியில் வந்து டர்போ வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நீங்கள் ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கனாவே டர்போக்கு ஆயில் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு 50 மணி நேரம் 100 மணி நேரம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா ஆயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திக்காகி போயிடும், அதில் வந்து பசத்தன்மை இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா டர்போ வந்து உள்ளே வந்து சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து பித்தாளை புஷில் தான் அந்த சாப்பிட்டு ரன்னிங் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா சாப்பிட்டு வந்து சீக்கிரம் மடன்னு தேஞ்சு போயிடும்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் வந்து ஆயில் சர்வீஸை பண்ணுங்கன்னா எல்லோரும் படித்து தலையால் சொல்கிறது காரணம் அதுதான். இப்போ எனது வந்து பெரிய வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 9500 மணி நேரம் ஓட போகுது, 500 ஓடிடுச்சு. அது இது வரலாம் நான் டர்போ வந்து எதுவுமே கையை வச்சதில்லை, நீட்டாக இருக்குது. சந்தோஷ கோவில் பாருங்கள், தென்னை மரத்துக்குள்ள நான் ஓட்டுறதான் ஓட்ட. என்ன இந்த சுத்தலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் ஓட்டு, இந்த சுத்தலாம் ஓட்டு. எனக்கு ஓட்ட தெரியாது, என்னைக்கு தோப்பு ஓட்டி பழம் வருது, ஓட்ட தெரியாதுங்கிட்ட இருந்தா. அதனால் அவ்வளோதான் ப்ரோ. ஒரு டர்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ தான் மேட்ரு. அப்புறம் ஹைட்ராலிக் பம்பு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன புதுசாக வர நண்பர்களுக்கு பாவம் தெரியல, சப்ஸ்கிரைபர் எல்லோரும் கேட்குறீங்க. அதனால் வந்து அது வேணும்னா அந்த டிசி லிவர் பிசி லிவர் இந்த ரொட்டேட்டர் ஓட்டுறப்போ மட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கருப்பு லிவரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொட்டேட்டருக்கு தேவையே இல்லை. அது மேலே தூக்கி இருந்தாலும் கீழே கொண்டு போய் டவுனில் வச்சு விட்ருணும், ஓகேவா? அதை மேலே தூக்கிட்டு இருந்தீங்கன்னா சென்சிங் லோடில் இருக்கும். அதனால் வந்து அது எனது அழுத்துவாமுள்ள ப்ரோ சேவப்பில் வர வந்து சென்டரில் வச்சு டைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் வேண்டாம். அதை வந்து கட்டிங் பிளேடுக்குது போட்டு எண்ணெய்க்குது விட்டு லூஸ் பண்ணி அப்புறமேட்டு அதை கீழே டவுன் பண்ணி விட்ருங்க. ரொட்டேட்டர் ஓட்டும் போது மட்டும் அது தூக்கியே இறக்கக்கூடாது. சீக்கிரம் ஒரு 10,000 மணி நேரம் ஓடுற வண்டி ஒரு 5000 மணி நேரத்துலேயே ஹைட்ராலிக் கம்ப்ளைண்ட் வரும். சென்சிங்கே வேலை செய்யக்கூடாது ஹைட்ராலிக் பொறுத்த வரலாம். ஒன்லி ஹைட்ராலிக் கை தூக்கணும் இறக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதோடு வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் லோடிங்லேயே சென்சிங் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வண்டிலாம் பாருங்கள், நல்லா பாருங்கள். அடிக்க வந்து ஹைட்ராலிக் பம்பு அந்த வண்டியில் வருதில்ல டபுள் பம்பு, அதில் வந்து ஒன்று பவர் ஸ்டேரிங், ஒன்று ஆயில் ஒன்று ஹைட்ராலிக் வரும். அடிக்கடி கேட்டால் 2 வருஷம் ஆகுது எனக்கு பம்பு தூக்கலை தங்கி போச்சு அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. அதெல்லாம் ஆகிற காரணம் அதுதான். எனது பைசன் பேர் 2012 மாடலு. நான் வண்டியோடு வந்த பம்பு தான். இன்னும் வந்து பம்பு வந்து புது வண்டிக்கு ஈக்குவலாக வண்டி பம்பு தூக்கும். நம்ம வச்சுக்கிறத மெயின்டெனன்ஸ் பொறுத்தான் ப்ரோ எல்லா வண்டியுமே இருக்கும், ஓகேவா? அதனால் நீங்கள் ஆயில் மட்டும் நல்லபடியாக மாற்றுக்காங்க. எங்கேயாச்சும் ஆயில் சீல் போயிடுச்சு, லீக்கேஜ் ஆகுது, ஒழுகுதுன்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆயில் சீலில் சேஞ்ச் பண்ணுங்கள். மிஞ்சி பார்த்தா அந்த ஆயில் சீல் வந்து 200 250 ரூபா ரேஞ்சு தான் இருக்கும். ஆனால் ஒழுவிட்டு அப்புறம் எல்லாம் ஒட்டுக்காக மாற்றிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் திரும்பியும் கடைசி வீட்டில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை உண்டாகிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நண்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. தொழில் ரீதியாக சொல்ல போனால் இப்படி தான். அவன் சம்பாதிக்கிறதோ ஒரு 10 ரூபா 20 ரூபாயை தான் நம்ம சம்பாதிக்கிறோம். இதில் வந்து ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, ஓகேவா? இன்றைக்கி போட்டி அவ்வளோ வந்துருச்சு. ஒரு 20 ரூபா சம்பாதிச்சோம்னா 5 ரூபா வண்டிக்கே செலவாயிருது. அதனால் அந்த செலவு பார்க்கக்கூடாது. ஒரு 10 ரூபா செலவாக இருந்தாலும் செஞ்சுருங்க. இல்லை ப்ரோ எனக்கு புது வண்டியை எவ்வளோ நாள் வேணாலும் ஓட்டிக்கிட்டு நான் விற்று போடுவேன் அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறீங்க, டியூ போட்டு 2 வருஷம் டியூ போடுறீங்க, டியூ முடிச்சிடுறீங்க, திரும்பி விற்றுட்டு நான் புது வண்டி எடுத்துருவோம் ப்ரோனா, நீ புது வண்டி எடுத்தீங்கனால மேலே பணம் போட்டு தான் எடுக்கணும், ஓகேவா? ஒரு 2 வருஷம்லாம் வந்து எந்த கம்பெனிலையும் பெரிய முன்னேற்றம்லாம் கொடுத்துட மாட்டான். அதனால் நல்லா இன்றைக்கி பைசன் பையன் தான் வருது ப்ரோ. 2012 மாடல், எனக்கு 11 மாடலு. இன்னைக்கு வரலாம் வண்டி அப்படியே தான் வருது. இன்னும் இன்ஜினோட தம்மை தான் குறைச்சிட்டாங்களே தவிர இன்னமும் அதே வண்டி தான். அதனால தான் நான் அந்த பைசன் போய் விற்காத நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். இந்த வண்டி 4 வீல் டிரைவ் ப்ரோ எடுத்திங்கன்னா இது டபுள் கிளச் வண்டி, ரொட்டேட்டருக்கு யூஸ் ஆகும். ஏதோ ஒரு கீத்தில் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கலப்பைக்கெல்லாம் கொஞ்சம் டெப்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது அப்கிரேட் தான் ஆகிக்கிறேன்னா தவிர நான் அதே ஈக்குவலாக அதே பிராண்டில் அதே கம்பெனி அதே மாடல் வண்டி நான் சூஸ் பண்ணாத காரணம் அதுதான். அதனால தான் நான் வந்து 415 கொடுத்துட்டு வேறு வண்டி எடுத்துலான்னு தான் பார்த்தேன். 415 கொடுத்தா வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு தான் போவோம். கொடுத்துட்டு லேட்டஸ்ட் பைசன் போய் எடுத்தாலும் அந்த இன்ஜினு சங்கும். அதனால தான் நான் 415 சூஸ் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன். அதை இன்ஜினை மட்டும் மாற்றி விட்றலாம், ஓட மட்டும் லாபம் தானே அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். இப்படி தான் ப்ரோ மேட்ரு.
அதனால் வண்டி எடுத்துட்டேன், வண்டி சரியில்லை அப்படின்னு அடிக்கடிக்கு விற்காதீங்க. எடுக்கிறதே எடுக்கிறீங்க, நல்ல வண்டியாக எடுத்துக்காங்க. லைஃப் லாங் ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. இவன் வேற ஒன்று வானான்னுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே நோவாத வாழைப்பழமா சாப்பிட்றது. ஓட்டு. மழை பெய்யுதா? மழை பெய்ஞ்சு உடங்காட்டி போயிடலாம். ஓகே நண்பா, என்னதான் இருந்தாலும் இந்த வண்டியில் ஓட்டுற கம்ஃபர்டபுளாக அந்த வண்டியில் இல்லை ப்ரோ. எப்படி கப்பல் மாதிரி இருக்குதா? அதில் வந்து அப்படிலாம் இல்லை. அது படகு மாதிரி, இது கப்பல் மாதிரி. இதோட பர்ஃபார்மன்ஸை அதில் எடுக்க முடியாது போய் சொல்ல போகலாம். ஓட்டுனீங்களுக்கு தெரியும், பெரிய வண்டியில் ஓட்டுனதுக்கும் சின்ன வண்டியில் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அது உண்மையாக என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உள்ளே ஓட்டி தரேன், அப்புறம் வெளியே ஓட்டு தினமரத்தில் வர ஓட்டி கொடுத்துறேன். அவன் ஓட்டுற இடத்துக்கு ஒன்றும் ஆகலை. அங்கே போய் உட்காந்தாலும் ஒரு புரோஜனம் உண்டு. இங்கே உட்காந்து அப்புறம் உட்காந்துக்குவேன். நான் வீடியோ எடுத்து முடிச்சு வாட்டி. ஏய், அந்த ஓவர் வேஸ் போட்டுடு. ஓகே நண்பா, 2 வண்டி விட்டு சீக்கிரம் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறேன் நண்பா. 4 வீலர் என்னதான் இருந்தாலும் ப்ரோ, இந்த வண்டியில் ஓட்டின கம்ஃபர்டபுள் 4 வீலர் ரயில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உண்மையை சொல்ல போனால் அது என்ன தான் 4 வீலர் ரயிலாக இருந்தாலும் இதை அடித்து பிரேக் அடித்து இழக்கிற இடத்துல அது இழுக்க முடியாது, கட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு மைனூட்டான இடத்துல கூட அப்படியே 2 வீலர் டிரைவ் கட் ஆகி வந்துடுது. 4 வீலர் டிரைவ் பிரேக் அடிச்சு இழுத்தா என்ன பண்ணுதுன்னா 4 வீலும் சுற்றுதா தவிர ஆனால் இழுக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த வண்டியை பொறுத்து அப்படி இல்லை. பிரேக் அடிச்சு இழுத்தோம்னா நம்ம சொன்ன இடத்துல அப்படியே அசால்ட்டாக வண்டி முறுக்குது. ஆனால் இதை பொறுத்த வரலாம் அப்படிலாம் முறுக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்காங்களேன். நடுவில் ஓட்டி விட்டேன், ஓரத்துலலாம் மரத்த ஓரத்தில் ஓட்டிவிட்டேன். ஏய், மரத்த ஓரத்தில் ஓட்டி வைப்பனா வந்த உடனே ஓட்டிட்டு போயிருவியா? நான் ஓட்டிட்டு ஜாலியாக கடைசியா ஓட்டலான்னு ஐடியா பண்ணா, நீ வந்து இப்போ கடைசியில் நடுவில் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிற. அதான் நான் ஏமாந்து போயிட்டேன்.
ஓகே, நம்ம என்னைக்கு ஓட்டினாலும் வந்து தென்னை மரத்தில் இந்த அல்லையும் அந்த அல்லையும் ஃபஸ்ட்டு ஓட்டிடுங்க. அப்புறமேட்டு நடுவில் பிடிச்சி ஓட்டினீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓட்டினா பார்த்தா ஒரு நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு ஒரு பக்கமாக இருந்து ஓட்டுறேன்னு சொல்லி அப்படி ஓட்டினீங்கன்னா வந்து கச்சா முச்சான்னு தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து வயல் வந்து இந்த வயல் ஒரு அப்ரைஸ்மெண்ட்டாக, இப்போ வயல் இந்த இருக்குதா, அப்ரைஸ்மெண்ட்டாக வந்து தென்னை மரத்து ஓரம் எல்லாம் மரம்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு நடுவில் ஓட்டினீங்கன்னா சால் வந்து பார்த்தா நீட்டாக இருக்கும், எந்த முன்ன பண்ணால் இருக்காது. காட்டை பார்த்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அருமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக கட் பண்ணி போடுவேன். போகாது டோர் மரத்தில் இடிக்குது, போக மாட்டேங்குதான் ப்ரோ. என்ன டோர் என்ன கம்மியாக வைக்குது, ஊறப்பட்ட ரேட்டு. அவனை உள்ளே விட்டுறக்கூடாது, சுஜித்தை விட்டுருக்கணும். என்னைக்கு ஓட்டி ட்ரைனிங்காக வருது, அதனால தான் ஓரத்தில் ரிவேர்ஸ் எடுறா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எடுக்கட்டும், இங்கேருந்து கடைசி வரலாம் ஒரு 7 மரம் இருக்குது, 7 மரமும் ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு போகட்டும். அப்போ தான் வந்து கிளியராக ஓட்டுவோம். மித்தபடிக்கு ரொம்ப ஹெவி யூசேஜெலாம் 4 வீல் டிரைவில் ஒவ்வொரு நண்பர்கள் சொல்கிறாங்க, போடுறாங்க வீடியோ, இது பர்ஃபெக்டாக இருக்கும் அல்லும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு 55 ஹெச்பி நல்லா நைட்டு பகலாக அடிக்கணும்னா ஒரு 55 ஹெச்பி கேட்டகரி வண்டினாச்சும் வேணும் நண்பா. ஓகேவா? அதை விட்டுட்டு 50 ஹெச்பி போதும் புல்லுது பிடுங்குது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. வண்டி ஆஸ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியோட டைமிங் எடுக்க முடியும். ஓட்டலாம், புது வண்டியில் ஓட்டலாம், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நாளாக டெம்பரேச்சர் ஆகும், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ எனது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரிய வண்டி எடுத்து 9500 மணி நேரம் மேக்ஸிமம் அதில் நான் ஓட்டினது ரொட்டேட்டர் தான். ஆனால் இது வரலும் கியர் பாக்ஸ் கிரோன் இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. வீல் ஆயில்ஸில் தவிர எதுவுமே நான் மாற்றினதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு ரேடியோட்டர் ஒரு ரைடு சர்வீஸ் பண்ணி போடணும். அது நான் வீடியோவிலையும் நிறையா சொல்லிக்கிறேன். அது கழட்டி சேலம் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் நண்பா. அதனால் சேலம் கொண்டு போகணும். அது கொண்டு போனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 1000-2000 ரூபாய் கேட்பாங்க. எல்லாம் நிதி ப்ராப்ளம். ஸோ அதை முடிச்சுட்டு தான் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து போடணுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடி இதுவும் ஓடுறதெல்லாம் ஓடுது. ஆனால் 42 பிளேடு போட்டால் லைட்டாக வண்டி வந்து லோட் ஆகுது. நான் சொல்கிறது மணல் தார் காட்டுக்குள்ள இப்போ நல்லா களிமண் காடு, ஆடு மாடு மேய்ந்த காடு, இது அந்த மாதிரி காட்டுலாம் வந்து வண்டி லோட் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கெலாம் வந்து நம்ம எதுவுமே குறல. கொஞ்சம் அந்த பிரேக் அடித்து இக்கிட்டான இடத்துலாம் திருப்பும் போது கொஞ்சம் இறஞ்சலாக இருக்குது. மித்தபடிக்கெலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். வேலைலாம் எங்கே போனாலும் தேங்காய் ஆட்டை போடுறதே பொழப்பா வச்சுக்கிறானுங்க. முப்பத்தாறு பிளேடுக்கு நான் பூச்சி ஆட்டம் ஓடுது நண்பா. 42 பிளேடு போட்டால் மட்டும் வண்டி கொஞ்சம் நெல்லுது. எல்லா காட்டிலையும் இல்லை, டைட்டான ஏரியாவில், அதாவது களிமண் அவங்களுக்கே தெரியும், களிமண் ஃபீல்டு ஓட்டுற நண்பர்களுக்கு தெரியும். அவ்வளோதான் நண்பா. வண்டியை பற்றி டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான். ஏன்னா அதோட கியர் பேட்டர்ன் வேறு, இதோட கியர் பாக்ஸ் வேறு. அது வந்து நோவோ சீரீஸில் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸு, இது வந்து காலர் ஷிஃப்ட்டு. இந்த ஜாண்டியர்லாம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி காலர் ஷிஃப்ட்டு. எவ்வளோ தான் மேய்ச்சி போட்டாலும் லைட்டாக நாய்ஸ் வருது ப்ரோ. நம்ம பைசன் பையில் கூட கொஞ்சம் வரல, ஆனால் 4 வீல் டிரைவில் நாய்ஸ் வருது. ஓகேவா? எனக்கு அது ஒரு பிடிக்காத விஷயம்னா அது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய்ஸ் மட்டும் வராருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஐட்டம் உழுவல. ஆனால் நிறைய ட்ரிப்பு வந்து கியர் வந்து டருக்கு டருக்குன்னு சவுண்டு வருது. அப்படி சவுண்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, கியர் பாக்ஸ் வந்து லைஃப் குறையும் ப்ரோ. பைசன் பையில் கூட பூமிபுத்திராவில் கூட கரெக்டாக ப்ராப்பராக போட்டோம்னா கியர் பாக்ஸ் சவுண்டுலாம் போட்டுடலாம். ஆனால் இது வந்து யூடியூப் ப்ளஸில் இவ்வளோ பணம் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கியர் பாக்ஸ் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் பண்ணாத கலசி விட்டுக்கிறான்னு தான் தெரில. நோவாவில் எப்படி அது எப்படி பேர் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸு அது மாதிரி விட்டா எப்படி நல்லாயிருக்கும். அது ஏன் அந்த தப்பை பண்ணான்னு தெரியல. மித்தபடிக்கெலாம் வண்டியெல்லாம் குறை சொல்கிறதுக்குள்ள கரெக்டான டீசலில் 3.5 லிட்டர் போகுதுன்னு ஒவ்வொரு நண்பர்கள் வீடியோவில் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நம்பி எடுத்துவிடாதீங்க ப்ரோ. 585 எடுத்து 3.5 லிட்டர் தான் குடிக்கும்னு சொல்லி எடுத்துகிட்டு கம்பெனிக்காரர்கிட்ட சண்டை போடாதீங்க. 4.25 to 4.5 4,600 இந்த டீசல் கம்பல்சரி நீங்கள் கொடுக்குற லோடுக்கு தகுந்த மாதிரி போகும். 3.5 லிட்டர்லாம் போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.5 லிட்டர்லாம் குடிக்கும். எப்படி குடிக்கும்? கலப்பையை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு 1000 RPM வச்சுக்கிட்டு ஓட்டினா வேணால் அந்த டீசல் போகும். மற்றபடி டீசல் குடிக்காதெல்லாம் எந்த வண்டியில் 50 HP வண்டி வந்து அதோடய பவர் வெளியே கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான டீசல் போகணும்.
அதை விட்டுட்டு டீசலே குடிக்காது என் வண்டி அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பொய். அதை வந்து நம்பாதீங்க. கண்டிப்பாக ஒரு 50 HP கேட்டகரி வண்டி எடுத்திங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு 4 லிட்டர் 4.5 லிட்டர் போகிறதுங்க, 4.25 லிட்டர் ஓவர்லோடுக்கு போகிறதெல்லாம் ஆவரேஜான டீசல் தான். இப்போ என் பெரிய வண்டிலாம் பார்த்திங்கன்னா 55 HP. அது வந்து ரொட்டேட்டருக்கு பத்தமாக நல்லா மணல் தர கள்ளக்காடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.25 கூட போகும். இதே வந்து வைகாடு பற்ற நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டணும்னா 5 லிட்டர் கூட 8 பார்க்கும். நான் டீசலை பார்க்க மாட்டோம், ஓகேவா? டீசலில் பார்த்தோம்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. டீசல் போகிற அளவுக்கு ஆஸ் பவரில் இருந்து ஆஸ் பவர் நல்ல ஆஸ் பவரு டீசல் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஆஸ் பவர் நல்லா இருந்துச்சுன்னா டீசல் போகிறதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது. அந்தளவு லோடு இருக்கும். இதே வந்து ஒரு 40 HP வண்டி வந்து 4.5 லிட்டர் போகுதுங்கிறது, இப்போ என் வண்டி அந்த சின்ன வண்டி சொல்கிறேன்ல 40 HP வண்டி 4.5 லிட்டர் டீசல் போகுதுங்கிறது அது ஓவர். அது குடிக்கக்கூடாது. 10 HP கம்மியாக இருக்குது ஆனால் டீசல் மட்டும் அவ்வளோ போகுது. அப்படி குடிக்கக்கூடாதுன்னு வச்சுக்காங்களேன். இப்படி தான் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். மித்தபடிக்கெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். இப்படி தான். தின்னிக்கிட்டே தீனி பண்ணார மாதிரி மும்முன்னு அது கட்டாக ஒரு மாதிரி கட்டாக சொல்லு. கலப்பி தூக்காத கட்ட. ஏ நான் உங்கள் அப்பனுக்கு அப்பேன். பிடிக்கிட்டான். ஒரு நண்பர் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ப்ரோ. என்ன கேட்குறீங்கன்னா ப்ரோ சைடில் ஆர்பிஎம் கொஞ்சம் குறைக்கலாம் ப்ரோ. அதில் வந்து ஒரு 2 கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 8 RPM அதாவது 800 RPM கொடுத்துருக்குறாங்கன்னா நாம் ஒரு 600 RPM கொடுத்தா குறைச்சோம்னா டைன் மோல்லேருந்து சவுண்டு ஒரு டைன் மோல் லைட்டு எரிய ஆரம்பிக்கும் ப்ரோ. அதை கொஞ்சம் நான் மேனேஜ் பண்ணி ஓட்டிக்குவோம் ப்ரோன்னா அதை நான் இப்போ சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. அதை ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ப்ரோ. அதை போடணும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியில் RPMும் இந்த கை தூக்குதில் சென்ற கையை இந்த பக்கம் வந்து ஆயில் ஃபீல் போயிடுச்சு, நம்பர் அடிக்குது. இது ரெண்டையும் கழித்து மாற்றுறேன். அது ரெண்டும் வந்து உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன்ப்பா. இது 2 கேட்டுருக்கிறீங்க. இது ரெண்டையும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். அவ்வளோதான். மித்தபடிக்கெலாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இது செயின் டிரைவு கொஞ்சம் கடன்னு அடிக்குது. அது வந்து கீரில் சத்தம் இல்லாத பூச்சாட்டம் ஓடுது. மித்தபடிக்கு இந்த ஐடியில் டொயின் சவுண்டு வருதுல்ல, அது வரல பார்த்தீங்களா? அதில் அந்த ஐடியில் RPMல மட்டும் சவுண்டு வரும். இது மாதிரி மரத்துக்கிட்ட போகாமல் மட்டும் கேர்ஃபுல்லாக உஷாராக ஓட்டுங்க. ஏன்னா பானட்டு போயிடும். நான் பஸ்ஸு சொன்ன மாதிரி தான். குறை ஓட்டு. மித்தபடிக்கு ப்ரோ மேக்ஸிமம் ரொட்டேட்டர்லாம் ரைட் சைடை லெஃப்ட் சைடை திருப்பி ஓட்டுறாங்க, ரைட் சைடில் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்னா ரைட் சைடு 2 வேரியேஷன் ப்ரோ. இந்த பக்கம் செயினு கியர் டிரைவ் வரதுனால கொஞ்சம் அகலக்கட்டாக மண்ணை பிடிக்கும். அப்போது வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பி ஓட்டுனா கொஞ்சம் வண்டி கட் ஆகிறது கொஞ்சம் சிரமப்படும். அந்த பக்கம் ஒரே பிளேட்டு தான் இருக்குது. அதனால் பெருசாக பிடிக்காது. அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பக்கம் திருப்பி கட் பண்ணி ஓட்டும் போது ஏதோ கல்லுக்கிட்டு ஓரம் தெரியாத கல்லுக்கிட்டு மேலே இது பிளேட்டு மேலே பட்டுருச்சுன்னா டோரு மெல்ஸ் டோர் தானே, ஆயில் டோர் தானே, டோர் ஒடுங்கி போயிடும். இதுக்கோசரம் எனக்கு தெரிஞ்சது தான். இல்லை ஏதாவது புதுசாக ஏதாச்சும் இருக்குதுன்னா கமெண்டில் தட்டி விடுங்க நண்பன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வீடியோ எதை போடலாம் என்ன போடலான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ரொட்டேட்டர் ஓட்டுறது வந்து கருப்பு லிவர். அதனால் புது மாடல் ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். நிறைய நண்பர்கள் போட்ட வீடியோவே கேட்குறாங்க, புது சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, இன்னொரு ஐட்டம் போடுங்க அப்படின்னாலும் அதே வீடியோவை இன்னொரு ஐட்டம் மேக் பண்ணி போடுறேன் நண்பா.
அதெல்லாம் சுஜித் ஒரு பக்கம் ஓட்டுறாரு, இவர் ஒரு பக்கம் ஓட்டுறாரு. விபத்து கூட கட்டாயி இந்த மரத்தை வர்றதை விட்டுட்டு அங்கே எதுக்கு போகிறான்? ஓகேங்களா, வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு வேலையை முடிச்சுட்டா தூங்கி. இது ஏன் ப்ரோ பேட்டரி பாக்ஸ் போடலன்னா அதை வேறு நிறையா பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது ஒருத்தருமே எடுத்து போட்டுறேன் ப்ரோ. டைமாக வேலை செஞ்சு கண்டிப்பாக எடுத்து போட்டுறேன். சுஜித் வேறு எனக்கு இந்த வண்டி மாம்சு ஏடா அதுங்காட்டியும் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டானுங்க. இல்லை ஏன் நிறுத்திவிட்டானு கேட்குறேன். அதுக்கு இளநீ குடி. மரத்தையே மொட்டை அடிச்சிட்டிங்களாடா டேய், மரத்தையே மொட்டை அடிச்சிட்டிங்களா? போகிற தோப்பில் இதே வேலைடா. இதில் ஒரு குலை வெட்டினேன், அதில் 2 குலை வெட்டிட்டேன். சரி சரி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எடுத்துக்கோ. என்னைக்கிட்ட பண்ணலாம்? என்னைக்கு போவ? இங்கே போய் பண்ணுவேன். வேலை இல்லை, நம்மளாலும் கம்முன்னு இருக்க மாட்டேங்க. நீங்கள் ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருந்து நம்மளோட ஏரியா மாதிரி வருமா? பண்ணுவோம். ஏய் வேணாமா உனக்கு? உனக்கு வேணாமா? எல்லாம் வேணாமா? ஏய் உனக்கு எல்லாம் வேணாமாமா? அப்புறமேட்டு நான் டேய் கோகுல்லாம் எதுவும் வேணான்னு சொன்னானுங்கடா. என்ன மட்டும் அவன் பாட்டில் ஓட்டிக்கிட்டு இருப்பானே. இல்ல உங்ககிட்ட இளநீ கேட்க சொன்னாங்க. நீ ஆயாட்ட கேட்கறனால அது போட சொல்லும். நான் அப்படியே சொன்னேன். நான் எப்பயுமே இந்த வருஷம் ஆள் 2 குடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் 4 நாளா காய்க்குது. அவ்வளவுதான். போன வருஷம் நீடா ஓட்டுனது. இங்க வந்து நான் ஒருத்தமா ஓட்டிக்கிறேன். யாருமே ஓட்ட மாட்டீங்க. ஒரு வருஷம் மட்டும் நீங்க ஓட்டுனீங்க. குடிச்சிட்டு எடுங்க. மழை வர மாதிரி இருக்குது. இது இப்படி பங்குனி மாசத்துல பல்ல கட்டி அடிக்கிற மழை வருது. நீ 2 வாட்டி ஓட்டி இருக்கீங்க. ஆயா உனக்கு குடிச்சிட்டு எடுத்துட்டு போங்கடா டேய். ஆயா உனக்கு கூடா. டேய் 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 டேய். இளநீ குடிக்கிறது போகிற தோப்பை ஒரு தோப்பு ஒன்றுக்கல. ஏன்னா நோய் நோயின்ட்டே இருக்கிறீங்க. குடிங்கடா டேய். ஓகே இதை ஓட்டிட்டு இன்னும் ஒரு வெயில் இருக்குது. அதில் ஓட்டினா வேலை முடிக்குது. உனக்கு பேர் 2 பேரும் அடிபட்டு கிடக்குறாங்க. நோய் நோய் நோயின்னு இருக்குது. இல்லை பாட்டி வெட்ட சொல்லிவிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் வெட்டுறது லாய்க்கில்லை. சரி சரி அவ்வளோதான். ஓகே நண்பா, இந்த வாரத்தில் ஒரு நாளைக்கு பசங்களெல்லாம் கறி சாப்பிட்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கானுங்க. இந்த வாரத்தில் என்னைக்கு டைம் கிடைக்குதோ அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க போடுறேன். எப்படியோ நாளைக்கு நாளான்னைக்கு பார்க்கலாம். இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாளைக்கு. அதை இவனும் வந்திருக்கிறாரு, ஐடி கம்பெனிலேருந்து வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு நாளைக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். உனக்கு வேணுமாண்ணா? ஆய பொழம்பு பார்த்துக்கிட்டு இருக்கிற விக்கி, அந்த வண்டியை தள்ளி இந்தாண்டு நிறுத்தலாம், அந்தாண்டு நிறுத்து, ஓரமாக நிறுத்து. 3 கீர் போட்டு அதை ரவுண்ட் அடிச்சுட்டோம். இன்னும் மொல்லப்போ, இன்னும் மொல்லப்போ. ஓகே நண்பதா, அதில் கொஞ்சம் லைட்டாக பில்லு இருக்குது. அதை ஓட்டிட்டு அடுத்த வெயிலுக்கு போகலான்னு. அவ்வளோதான், அடுத்த பூண்டு காட்டுக்கு போயிட்டேன். நல்லா இளநீ மொட்டை குடிச்சுக்கிட்டேங்க. செல் எடுத்துக்கிட்டியா?
அதெல்லாம் சோப்பில் விட்டு வெளியே வர மத்தியானம் சாப்பாட்டை மறந்துருங்க. ஆளுக்கு நம்பால் எள்ளி குடிச்சிக்கிறீங்களா? சவுண்டு தெரி ஏன் நடக்க கூட முடியலையா? ஓய் இவன் வந்து ஒரு சுத்தே வந்துட்டான். இப்போ தான் இவர் வெளியே வராரு. ஒரு சுத்தம் தான் அந்த இடத்த சுற்றிட்டு வரானதுக்கு அப்படியே சுற்றிட்டு வந்து காட்டையே ஒரு சுற்றிட்டு வரான். என்ன இது என்ன சொல்லியோன்னு நச்சுனா என்ன ஆகி போயிடும்? எவ்வளோ? ஓஹோ, பாஞ்சா என்னண்ணே அதுக்கு காரணம் இவன் தான் வண்டியை கொண்டு போய் கீழே போட்டான். அப்படி எங்கள் வண்டியும் ஸ்ப்ளெண்டரையும் தான் போட்டான். போடுறதும் போட்டுட்டு பாம்பு குறுக்க வந்துருச்சுன்ட்டான்டா. அது அது இனத்தை தப்பாக சொல்லிட்டான். டேய் டேய் இன்னுமே என்ன வேலை? அவ்வளோதான். இப்போ தான் ஒரு வாழைக்கட்டை கோவில் ஓட்டிகிட்டு போனான். இப்போ அடுத்தது இந்த கட்டையை நான் ஓட்டிட்டாமாம்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்கிறான் ஃபுட்டு. வாழைக்கட்டை இருக்கிறதா அவங்கள வாழை பண்ணுறதுக்கு தான் விட்டு வச்சுக்கிறாங்க. அதையும் ஓட்டி போடுறதுன்னா என்ன அர்த்தம்? கோகுலோட டீலிங் எப்படி தெரியுமா ப்ரோ? ஃபஸ்ட்டு நான் சொட்டையெல்லாம் ஓட்டி போடுவேன். தென்னை மரத்தை வரோம்னா சுற்றிட்டு ஓட்டி போடுறான். பார்த்தீங்களா டீலிங் எப்படி பேசி போட்டுக்கிறானுங்க. சோளம் ஊருக்கிட்ட சோளம் ப்ரோ. உட்காந்து நான் வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ சோளம் கிடைக்குது. இப்போ இதை ஓட்டி முடிச்சிட்டாங்களா? இப்போ இதை ஓட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா தென்னை மரத்து ஓரம்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி நெட்டு வாக்கில் ஓட்டுருக்கிறது இப்போ குறுக்கு வாக்கில் போட்டு எடுப்போம். வேலி விடுதா இதா உடச்சிப்பிட்டீங்க? நீ தானே அது? நீ தானே? நாடா டே இப்படி இருந்ததை பாரு. ஓகே நண்பா, இவனுக்கு பாருங்கள் ஏணி ஏறுற மாதிரி வச்சுருந்த ஏணியை என்ன பண்ணிட்டானுங்க பாருங்க, எவ்வளோ அகலம் பண்ணிட்டானுங்க பாருங்க. ஏன்னா கம்பளையாக இருக்க மாட்டேங்கிறாடா. எதையோ ஒன்று புடுறதே வேலை. நீ தாங்கிறான், நான் இல்லைங்கிறானுங்க. ஏணி கெட்ட வச்சுருந்த ஏணியை ரெண்டும் ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு. கடவுளை. ஓகே இப்படி ஓட்டிட்டு தென்னை மரத்து வந்து அப்படியே நெட்டில் ஓரத்தில் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஓட்டி சுத்தம் பண்ணிவிடுவோம். அப்புறமேட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து கலப்பையில் ஓட்டிக்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏய் எவன் இப்படி கட் பண்ணி போடுவேன்? பார்த்து பார்த்து மொல்லவா. இப்படி எல்லாமே தென்னை மரத்து வாரம் ஓட்டிட்டா தென்னை மரம் சுற்றியும் பார்த்தா நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களே. இதுக்கோசரம் தான் இந்த வேலை செய்வோம். சுஜித் வேறு பட்டுக்கு போட்டு எடுக்கிறாரு வண்டியை. இன்றைக்கினாச்சும் ஏதோ பரவாயில்ல, வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டியாச்சு நண்பா. நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு எந்த புது கிராய்க்கு வருது பார்ப்போம். ஆண்டவன் என்ன படி போடுறா அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஆண்டவன் முடியதில் எப்படியோ டெய்லியும் ஏதோ ஒன்று ரன் பண்ணிடுறோம். ஏதோ மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் வேலை போகுது. மித்தபடி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம்னாச்சும் ஏதோ ஒரு பொழுது ஓட்டி போடுறோன்னு வச்சுக்காங்களேன். இது ஓட்டிட்டு இன்னும் ஒரு சின்ன பிட்டு ஒன்றுக்குது, அது ஒன்று ஓட்டினா வேலை முடியுது. அவ்வளோதான், இந்த வயலில் முடிஞ்சது நண்பா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 585ல் ரோல் ஆகி போச்சு. எக்கனாமிக் கியரில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வண்டி எப்படி லோடு தெரியுதா? சவுண்டு ரொட்டேட்டரே பாருங்கள் எப்படி ஜர்க் ஆகுது. டங்கு 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 டங்கு. அது வந்து கொஞ்சம் காஞ்ச காடு ஓட்டினா சரியாக போயிடும், இல்லைன்னா குத்தி தான் ஆகணும்.
இந்த ஓரத்தில் ஒரு ரோடாக இருக்குது. எது ரோடா விட்டா போ அங்கே போ தடத்தோரத்த வயலுக்கு போ. தடத்தோரத்த வயல் அங்கே இப்படி ரோலாக அடிக்கும். அது வந்து பிடிங்கிட்டு போக மட்டும் கொஞ்சம் டங்கு 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 டங்குன்னு தான் அடிக்கும். அடுத்தது இந்த பாண்டி வராரு, புல்லட் பாண்டி வராரு. இன்னும் இருக்குதா? சரி ஒரு சுற்றி சுற்றிட்டா. ஓகே நண்பா, அந்த வயல் முடிஞ்சிச்சு. அது இன்னும் ஒரு சுற்று இருக்கிறதுனால சுஜித் ஓடிட்டு தான் வருவார். அதுங்காட்டியும் கோகுல் இந்த வயலை நான் ஓட்டுறேங்கண்ணா வரமுட்டோம் அப்படிங்கிறான். அதனால் வந்தோடனே ஆளுக்கு 10 நிமிஷம் ஓட்டினா வேலை முடிஞ்சுது நண்பா. பூண்டு பாருங்கெல்லாம் எப்போ ஒரே வருஷம் ஆகுது. போன வருஷம் நேரம் ஓட்டினோம், ஒரு வருஷம் ஆகுது. அதுங்காட்டி இவ்வளோ பூண்டு ஏறி போச்சு. ஸோ சார் பாட்டி வேறு ஏதோ ஓனருக்கு காட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்களாட்டுக்குது. அதுக்கோசரம் ஃபோன் இருக்கிறாரு. சுஜித் வேறு வந்துட்டார். ஆளுக்கு 4 சுற்றி சோர்த்தி விட்டு போக வேண்டியதான். ஓகே நண்பா, அவ்வளோதான். நான் இன்னையோட இந்த வீடியை இதோட முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல். ஏதோ வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் ஓட்டிட்டேன் நண்பா. ஏதோ கல் மணி வச்சு மெதிச்சே விடுவாங்க. அப்போ எவ்வளோ பேர் ஒன்றே விடுவோம் கல், அவ்வளோ பேர் கல்லூர் ஊற்றினா. இதே சிங்கிள் கிளச் ஒன்று இருக்கிறதா? இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கோகுல் என்ன வீடியோ கேப்சர் பண்ணுங்கன்னாங்கிறான், சுஜித்து என்ன பண்ணுங்கன்னாங்கிறான். மாமா என்ன வீடியோ எடுங்க மாமாங்கிறேன். நான் யார்து எடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். யார்தோ ஒரு ஆளத்தான் எடுக்க முடியும். 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் வந்தாங்கன்னா 2 பேர்த்தையும் எடுக்கலாம். என்ன பண்ணுறதுனே தெரில. அவ்வளோதான், ஓட்டி விட்டு அப்படியே பாட்டில் பொட்டி கட்டி வெளியே போக வேண்டியதான். மித்தபடிக்கு ரேஸ்லாம் ஒன்றே தான் ப்ரோ. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 5-8 பேரோட அது 1/4 லிட்டர் சேர்த்து தான் போகும். சேர்த்தி போனாலும் அதோட பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்கும். 5-8 பேரில் அந்தளவுக்கு உட்காந்து ஓட்டுறதுல கம்ஃபர்டபுள் இதெல்லாம் வராதுன்னு வச்சுக்காங்களேன். இதே நோவோ சீரீஸில் உட்காந்து ஓட்டுறதுலேருந்து எல்லாம் கப்பல் மாதிரி இருக்கும். நோவோ சீரீஸு ஓட்டினவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சீட் அம்சம்லாம் எந்தெந்த வண்டியில் இருக்குது நோவோ மாதிரி அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. ஒரு சொட்டு அனல் வராது, எதுவுமே வரக்கூடாது. உட்காந்து ஓட்டுறதுக்கு வியூ பாயிண்ட்டு எல்லாமே. ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சைலன்சர் மட்டும் ஒன்று மூஞ்ச மறைச்சிட்டு இருந்துச்சு, அதையும் தூக்கி பேட்டரி கட்டியில் போட்டேன். அதனால் வந்து முன்னாடி பார்த்தா ஃபுல் வியூ கிடைக்கும். எதுவுமே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வேறு வண்டி இது மாதிரி எது விட்டுருக்குறான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுவும் காணோம். இது மாதிரி உட்கார்றதுக்கு கிளியரான வாட்டம் கொடுத்து கியர் பேட்டர்லாம் நவுத்தி கொடுத்து என்ன அந்த யுவோ டெக்ஸ்பிரஸும் சிங்க்ரோமைஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலர் ஷிஃப்ட் பண்ணனால அது கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கல. மற்றபடிக்கெல்லாம் ஓகே தான். எடுக்கணுங்கிறீங்க ஒரு 50 HP கேட்டகரி மேலே போகணுமா நான் யுவோ சூஸ் பண்ணுறது நோவோ சூஸ் பண்ணிக்கலாம். அதோட இது சிங்க்ரோமைஸ் கியர் பாக்ஸு இது நல்லாயிருக்கும். ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு மல்டி பர்பஸ் ஓட்டுறதுக்கு வேணும்னா யுவோவுக்கு போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கியர் போட்டோம்னா வண்டி தானே கொண்டு வராது. அவன் வேறு போயிட்டு இருக்கிறான். சைலன்சர் பாருங்க எங்கே போடுறது தெரியுதா? இது மாதிரி நோவா சீரிஸ் வச்சுக்கிறீங்க, சைலன்சர் இப்படி ஆல்டர் பண்ணி போட்டுக்கோ, சூப்பராக இருக்கு நண்பா. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் முடிஞ்சுது. கடைசிட்டு ஓட்டி வெளியே போனால் வேலை முடிஞ்சுது நண்பா. இதுக்கு மேலே போயிட்டு வீட்டில் என்ன வேலை இருக்குது? படுத்துறானுங்களா?
அதை எடு இதை எடுண்ணா. சரி என்ன சொல்கிறானுங்க? நல்லா எடுங்கிறாங்க. ஒரு அப்புறம் ஒருத்தவன் டவுசர் கழட்டுன்னு சொல்லல. ஏய் ஓடா. ஓகே, நம்ம ஓட்டிட்டு முடிச்சுட்டு வெளியே போகலான்னு பார்க்குறப்ப பாட்டுக்காரக்கா இந்த பாட்டிமா 2 சால் ஓட்டிகிட்ருங்கப்பா, இந்த ஒரு வயலும் பில்லு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2வது சால் பிடிக்கிறானு பயப்பிள்ளைங்க. நீ போய் வாங்கி ஓட்டக்கூடாது சந்தோஷம். என்னடா பையன் நீ கொடுக்க மாட்டேங்கிறானுங்களா? இவன் தலைமையில் 2 போட்டு வாங்க வேண்டியதானே கோகுல் மேலே. முடிந்தது. சார் நாய் எங்கே போகுது? சார் வண்டி அப்படியே கட் பண்ணாது. எவ்வளோ நேரம் ஆச்சு?